வணக்கம். என் பேர் முத்து வெங்கட்ராம். நான் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவரா இருக்கிறேன். இன்னைக்கு இந்திய தரக்கட்டுப்பாட்டு மையம் BIS அவர்கள் முதல் முறையா இந்தியாவிலே வைர நகைகள நம்ம ஹால்மார்க் திட்டத்தில கொண்டு வரலாமா? அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் கோவையில ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் மனதார பாராட்டுகிறோம், வரவேற்கின்றோம். இந்த கூட்டத்திலே பல பல விஷயங்கள விவாதிக்கப்பட்டது. எவ்வாறு உண்மையான வைரத்தை எவ்வாறு அதை நாம் சொல்ல வேண்டும், அதை தமிழிலே எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் ஆலோசனை செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்றைய நிலையிலே வைர நகைகளை அது உண்மையான வைரமா, இல்ல போலியான வைரமா என்பதை தரம் பார்ப்பதை மட்டும் தான் இந்த திட்டத்திலே கொண்டு வருவதாக இன்னைக்கு ஆலோசனை செய்யப்பட்டது. ஆனால் தங்க நகை தயாரிப்பாளர் சங்கமாகிய நாங்கள் என்ன செய்தோம், ஒரு படி மேலே ஆ அரசாங்கம் இந்த துறை வாங்கக்கூடிய வைரம் அது தரமான வைரமா? அவர்கள் சொல்லக்கூடிய அந்த VVS1, EF கலர் என்றெல்லாம் சொல்லி இந்த வைரத்தை விற்கின்றார்கள். அது அவ்வாறு இருக்கின்றதா என்பதையும், அந்த தரத்தையும் பார்த்து கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது 2வது கட்டமாக வைத்துக் கொள்ளலாம். முதற் கட்டத்திலே இந்தியாவிலேயே இத்தகைய ஒரு சிந்தனையை கோவையிலே கொண்டு இங்கு ஆலோசனைகளை பெற்றமைக்கு மனதார பாராட்டுகிறோம். இன்று முதல் கட்டமாக வைர நகைகளை அது உண்மையான வைரமா? அல்லது இப்போது சொல்கின்றார்களே லெபார்டரி குரோன் டைமண்ட், லேப் குரோன் டைமண்ட் என்று சொல்கின்றார்கள். அது இயற்கையாக செய்யப்பட்ட வைரமா என்று தரம் பார்க்கக்கூடிய அளவிலே தான் இந்த சட்டத்தை இயற்றப் போகின்றார்கள். இன்னும் சட்டம் இயற்றப்படவில்லை. இது ஆலோசனையிலே இருக்கின்றது. இக்கோவை தங்க நகை தயாரிப்பாளர் சங்கம் மனதார பாராட்டி வரவேற்கின்றோம். நன்றி.